மெட்ரோபி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பலன்கள் பார்த்துருக்கோம். ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் வந்து ஐயா தொடர்ந்து நிறைய கணிப்புகள் மூலயமா சொல்லிட்டு இருக்கு. அது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ புயலாக இருக்கட்டும், வெள்ளமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து நிறைய மலை சரிவுகளாக இருக்கட்டும், பேர் ஆபத்துகளையும் துல்லியமாக வந்து ஐயா வந்து தொடர்ந்து கணிச்சு கொடுத்துட்ருக்காரு. ஸோ ஒவ்வொரு விஷயம் வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா தமிழ் மக்களும் சரி, அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து தொடர்ந்து கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் மூலிமா வந்து அவர் சொன்னது நடந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ லிங்கோ இல்லை ஃபேஸ்புக்கில் எங்காவது பார்த்ததை வந்து நமக்கு தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த வாரம் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐயா எடுக்க தெரிஞ்சுக்க போகிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் மெட்ரோபிப் நேயர்களும் கோடான கொரியர்களும். இன்னைக்கு அகஸ்ட் என்ன சொல்கிறார் பார்ப்போம். சார் உங்களுடைய உலக அளவில் வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஸோ அதே மாதிரி வேர்ல்டில் இருக்க எல்லா மக்களுக்கும் உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் சொல்லக்கூடிய பதிவுகள் தொடர்ந்து வந்து அவங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்குது. அதே வகையில் இந்த வாரம் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒரு இடத்துல, அதுவும் ஒரு எல்லையில் மிகப்பெரிய கண்ட்ரியில் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட போது, அது எல்லாரும் பார்க்க போகிறாங்க. ஒரு இன்சிடென்ட் நடக்க போகுது. அது இல்லாமல் ஒரு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு பாதுகாப்பாக இருக்கவருக்கு பாதுகாவலர் பிரச்சனையாவார். அது ஒரு குழப்பாவது எல்லாரும் டிவியில் பார்ப்பீங்க. மிகப்பெரிய எர்த்குயிக் ஒன்று காத்திருக்கு. அது இல்லாமல் சென்னையில் இல்லை காஞ்சிபுரத்துலேயோ இல்லைன்னா அதே நேரத்தில் உங்களுக்கு மகாராஷ்டிரா இல்லைன்னா பஞ்சாப் இல்லை அது சார்ந்த மாநிலங்கள், டெல்லி இல்லைன்னா ஹரியானா, இது தாண்டி 2 முஸ்லீம் கண்ட்ரிலையும் பெரிய எர்த்குயிக் அங்கே காத்திருக்கு. இன்னும் எரிமலை ஒன்று போயிட்டு எரியுது. அது இல்லாமல் திரும்ப இந்தோனேஷியாவில் இன்னொன்று ஒரு எரிமலை அங்கே ஒரு ஸ்டார்ட் ஆகிடும். சூடு இன்னும் குறையாது, வெப்பசலனம் அதிகமாக. ஜலசந்தியில் சில குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கு. ஒரு பாதையை முடுக்குறாங்க. இன்னொரு பாதையை முடுக்கிறப்போ எண்ணெய் விலைகள் ஏறும். எண்ணெய் விலைகள் ஏறாமல் அத்தியாவசிய பொருட்கள், திரும்ப அரிசி, கோதுமை, நமக்கு கிடைக்க வேண்டிய பொருட்கள்லாம் ஏறப்போம். போரோட பதட்டம் எதிர்பார்க்காத அளவு திரும்ப தொடங்கி வெளி தங்க ஒன்று ஏறும். அது கொதிச்சு அடங்கிடும். 17லேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் இது பார்த்துக்கணும். ஷேர் மார்க்கெட் ரொம்ப கேர்ஃபுல்லாக. எல்லையில் ஒரு பாதுகாப்பு வேணும். மிகப்பெரிய பிரச்சனை எல்லையில் நடக்கும். இந்த மாதம் கடைசி இல்லை அடுத்த மாதம் உங்களுக்கு இது ஸ்டார்ட் ஆகிடும். மழை ஸ்டார்ட் ஆகிடும். மழை பெரிய அளவில் வரும். தென் மாவட்டம் முழுதுமே மழை இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த தென் மாவட்டத்தில் எல்லாமே உங்களுக்கு பெங்களூர், இந்த ஆந்திரா, கர்நாடகா, ஆந்திரா 2 இடத்துலையுமே மழை அதிகமாக இருக்கும். இந்த வாட்டி கொஞ்சம் கர்நாடகா சாராருங்க. 2 மலை சரிவுகள் இருக்குது. வயநாட்டில் எதிர்பார்க்காம நின்று இருக்க இடத்துலையே ஏற்கனவே ஆச்சு, திரும்ப ஆகிடும். ஒரு அரசு அதிகாரியோட ஒரு குழப்பம் ஒரு பெரிய பிரச்சனையாகும். ஒரு நடிகையோட குரல் நாடு முழுதும் முக்கிய அதிபர் உயிர் தப்பி திரும்பவும் ஒரு பிரச்சனை ஆகி திரும்ப அவருக்கு ஒரு பிரச்சனை ஆகும். அது ஆகுறத நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று காவிரியில் பொங்கி எழும்போம். ஒரு நடிகரோட சில வார்த்தைகள் பிரச்சனையாகும். அரசு துறை, அரசாங்க சம்பளங்கள் சில மாற்றங்கள் ஏற்படும். சில இடத்துல சில குழப்பங்கள் ஏற்படுறதை பார்க்கணும். டெல்லியில் ஒரு முக்கிய மந்திரி ஒரு பிரச்சனையாவார். அங்கே இருக்க முதலமைச்சரும் ஒரு குழப்பமாகும். 2 பெரிய ஸ்கேம், அதையும் பிடிச்சிருவாங்க. ஒரு பேங்க் ஒன்று பிரச்சனையாக போகுது. அது இல்லாமல் திரும்ப ஒரு கோவிலோட இடம், அது ஒரு பிரச்சனை ஆகுறத பார்க்க போகிறோம். ஒரு முக்கிய அரசியல்வாதி உயிர் தப்பிச்சிருவார். அவருக்கு ஏதோ ஒரு இன்சிடென்ட் இருக்கு. அமெரிக்காவோட வளாகத்தில் கண்டிப்பாக ஒரு இடத்துல, முக்கியமான இடத்துல ஃபயர் பண்ண போகிறாங்க. ஒரு குண்டு வெடிக்கிறதையும் பார்க்க போகிறோம். அந்த நேரத்தில் ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு பெண் அதிபர் பிரச்சனை ஆகிடுவாங்க உடல். இந்த வெப்பசலத்தினால சில கண்ட்ரியில் மழை பெய்யும். ஒரு முஸ்லீம் கண்ட்ரியில் பெரிய வெள்ளம் வரப்போகுது. கடலோர இணைப்புகள், கடல் வழி திரும்ப சண்டை ஸ்டார்ட் ஆகிடும். புதிய ஏதோ ஒரு பிரச்சனை எடுத்துன்னு வர்றார். அது ஒரு குறைபாடாகி அது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். ஒரு முக்கிய ஹாலிவுட் நடிகர்
அவருக்கு உடம்பு பிரச்சனையாகும். வெப்பசலன மழை 17லேருந்து 22 மழை இருக்கும். அடுத்த மாதம் 6ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் மிகப்பெரிய மழை இருக்குது. அது இல்லாமல் தென் மாவட்டங்கள் முழுதுமே ஒரு நல்ல மழை இருக்கும். வெப்பமும் அதிகமாக இருக்கும். இன்னும் நிறைய இருக்குது, அடுத்த வாரம் சொல்கிறேன். சூப்பர் சார், நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. இப்போ அதே மாதிரி சார், இப்போ அரசியல் அப்படின்னு எடுத்துக்கும் போது இப்போ ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. அசம்பிளியில் அவங்களுடைய கருத்துக்கள் இவங்களுடைய கருத்துக்கள் பேசிகிட்டு இருக்காங்க. எதிர்கட்சி தரப்பாக இருக்கட்டும், ஆளுங்கட்சி தரப்பாக இருக்கட்டும். இப்போ இந்த மேகதாது விஷயத்துக்கு நிறைய ஒப்பந்தங்கள்லாம் போடுறாங்க சார். இது எந்த அளவுக்கு வந்து சாத்தியமாக தமிழகத்துக்கு வராமல்? எந்த பிரச்சனை நல்லபடியாக. ஓகே, இப்போ ஏன்னா நிறைய இப்போ இங்கேருந்து போகக்கூடிய பேருந்துகளாக இருக்கட்டும், இல்லை அங்கேருந்து வரக்கூடிய பேருந்துகளாக இருக்கட்டும், அங்கே அந்த கர்நாடகா பார்டரில் சில சலசலப்புகள்லாம் ஏற்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஏதாவது சண்டைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது? சின்ன சின்ன சலங்கள், பெரிய சண்டைகள்லாம் வராது. அதே மாதிரி சார், இப்போ இந்த டேம் கட்டுறது அந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது, அதாவது வந்து மத்திய கோவா அரசாங்கம் கிட்ட அப்ரூவல் இல்லாமல் வந்து கட்ட முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு அறிக்கையும் விட்டுருக்காங்க. ஸோ இவங்க வந்து தண்ணி வச்சுட்டே கொடுக்கல அப்படின்ற மாதிரி நம்ம தமிழக தரப்புலையும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இதனுடைய ஒரு செயல்பாடு வந்து ஒரு நல்ல விஷயமா அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? நம்ம முதலமைச்சர் நல்ல வழி பண்ணுவார், நல்ல ஒரு இது பேசுவார், அவரும் ஒத்துப்பார், அவரும் நிறைய வழிகளை சொல்லுவார். ஓகே, நிறைய தரப்புகள் வந்து சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஒரு சில கட்சிகள் மட்டும் அப்போசிஷன் கொடுத்தாங்க. இவர் கண்டிப்பாக நல்லது செய்வார் பாருங்க. ஓகே, சூப்பர் சார். சார் அதே மாதிரி இப்போ நிறைய இந்த தொழில் விஷயங்களுக்கு நம்ம தமிழகம் வருவாய் ஈட்டுறதுக்காக நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ கூட நிறைய விஷயங்கள் பண்ணோம். அதனால் டைரெக்டாக ஒரு 15,000 கோடி வந்து கஜானாவுக்கு வந்திருக்கலாம் வந்து நிதித்துறை அமைச்சர் வந்து பேசியிருந்தார். ஸோ அதே மாதிரி வந்து புது புது விஷயங்கள்லாம் வந்து இன்றைக்கி பண்ண போகிறதா சொல்கிறாங்க சார். தமிழகத்துக்கு எந்த அளவுக்கு வருவாய் ஈட்டும்? நல்ல வழியில் டெவலப் பண்ணிடுவாங்க. ஸோ அதே மாதிரி இன்னும் தமிழகத்துக்கு நிறைய இளைஞர்களுக்கு ஒரு 1,00,000 பேருக்கு மேலே வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அப்படின்றாங்க. கரெக்டாக 2 வருஷத்தில் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த கட்சி தொடர்ந்து எந்த அளவுக்கு ஜேர்னி பண்ணி ஒரு சக்ஸஸ் கடகத்துக்கு 2 மாதம் போயிடணும். அதுதான் இளமேட்டு வெற்றி தான், அவங்களுக்கு நல்லபடியாக போயிடும். ஸோ அதே மாதிரி இந்த கட்சிக்குள்ளே நிறைய விஷயங்கள் இங்கே அங்கே போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். நீங்கள் அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது. அதே மாதிரி புது புது கட்சிகள்லாம் நிறைய பேர்லாம் வருவாங்க அப்படின்னு. ஸோ இப்போ நடிகர் தனுஷ் அவர்களும் வந்து புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிற தோணியில் இருக்கார். ஸோ அதுக்கான விஷயங்களும் நடந்துக்கிட்டு இருக்கு. அவர் எப்படி சார் சக்ஸஸ் ஆவார்? கண்டிப்பாக வரும், வெற்றி பாதையை நோக்கும். சூப்பர் சார். சார் அதே மாதிரி அவருக்கும் ஒரு பெரிய ஆதரவு கூட்டங்கள் எல்லாமே இருக்கு. ஸோ அவர் வந்து விஜயோட இணைஞ்சிருவாரா இல்லை தனியாகவே? தனியாக நின்று செய்வார். ஸோ அதுக்கப்புறம் வந்து திமுக, அதுக்கப்புறம் வந்து பிஜேபி, அதுக்கப்புறம் இன்னும் தேமுதிக இவங்கெல்லாம் சேர்ந்து பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறதுக்காக ஒரு நகருது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை சார்? எதுவுமே தேடாதீங்க, அப்படியே போட்டோம், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓகே சார், சூப்பர். ஸோ அடுத்தது சார், இப்போ பொருளாதாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இன்றைக்கி தங்கம், வெள்ளி, அதுக்கப்புறம் வந்து ஷேர் மார்க்கெட்ஸோடைய நிலவரம் வந்து தொடர்ந்து சில சரிவுகள் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ தங்கம் வந்து லைட்டாக இப்போ மறுபடியும் ஏற ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 1000 ரூபாய் அளவுக்கு ஏறி இருக்குது. இன்னும் எந்த அளவுக்கு போகும் சார்? இன்னைக்கு ஏற்றுவாங்க. இப்போ டாலர் ரேட் ஏறின்னு இருக்கு. இன்னைக்கு ஏற்றி அதுக்கு தான் இறக்குவாங்க. எனக்கு 1 ounce 3,900 கிட்ட வந்தது. அகைன் மறுபடியும் $4,400 ஆயிடுச்சு. இது இன்னும் எவ்வளோ எக்ஸ்ட்ரீம்? இன்னொரு $100 ஏறும். அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த சில்வரோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 260 ரூபா வந்துருச்சு சார். மீண்டும் ஒரு உச்சத்தை நோக்கி போகுமா எப்படி சார்? கண்டிப்பாக பெரிய வழி கிடைக்கும் பாருங்க. ஓகே, இது வந்து இதனுடைய ஏறுமுகம் வந்து எவ்வளோ நாட்களுக்கு இருக்கும்? ஏன்னா இப்போ சண்டே ஆரம்பிச்சுன்னா டவுன் ஆகிடும்.
ஓகே. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சார், இப்போ இந்த ஷேர் மார்க்கெட்ஸோட விஷயங்கள் நிறைய பேர் இப்போ நீங்கள் வந்து பெரிய கம்பெனியோட சின்ன கம்பெனிஸ்லாம் வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து கிடைக்கும் இந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதே மாதிரி இப்போது நிறைய தரவுகள் வந்து ஒரு குழப்ப நிலையில் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ தொடர்ந்து சரிவு நிலை நோக்கி தான் இந்த ஷேர் மார்க்கெட்டு அடுத்த லெவல் எப்படி போகும் சார்? ரொம்ப சரிவு இருக்குது. எதிர்பார்க்காம அமெரிக்காவில் ரொம்ப சரிவாயிடுச்சுன்னா ஃபுல்லாக இறங்கிடும். ஸோ அமெரிக்காவில் ஆகுது சான்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்கிறார். அதுவும் பர்டிகுலராக அடுத்த மாதம் கூட வேணாம், அக்டோபர் மாதத்தில் நல்லா விளையாடலாம், இப்போ எதுவும் வேணாம். அதே மாதிரி உலக வர்த்தகத்தை பொறுத்து தான் நம்மளுடைய வர்த்தகங்கள் இங்கே நடக்குதுன்றாங்க. ஸோ இப்போ நிறைய அங்கே நடக்கிற பிரச்சனைகள், இப்போ அமெரிக்கா நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய ட்ரில்லியன் டாலருக்கோ இழப்பீடுகள் நிறைய ஏற்பட்டிருக்கு. அங்கேயும் வந்து நிறைய விஷயங்கள் விலைவாசிகள்லாம் அதிகமாக இருக்குன்ற மாதிரி மக்கள் வந்து சில தரவுகள் பேஜ்லேயோ எதிலாவது தெரிவிச்சிட்ருக்காங்க சார். இப்போது இந்த ஷேர் மார்க்கெட்னால யூரோப் மார்க்கெட் வந்து எப்படி வந்து அதனுடைய சரிவுகள் எப்படி இருக்கும், ஏற்றங்கள் எப்படி இருக்கும், அதனுடைய தாக்கம் வந்து நம்ம இந்தியாவில் இருக்குங்களா? கண்டிப்பாக சரிவு அதிகமான இந்தியாவில் பெரிய எஃபெக்ட் ஆகிடும். எல்லா பொருளும் ஏறும். அது இல்லாமல் ஆயில் ப்ரைஸ்லாம் ஏற ஆரம்பிச்சிடும். அப்புறம் இந்த ஷேர் மார்க்கெட் பார்த்திங்கன்னா டவுன். அதனால தான் இப்போ எதுவும் அவசரப்படாதீங்கன்னு சொல்கிறேன். ஓகே, சூப்பர் சார். நிறைய விஷயங்கள் வந்து இந்த மார்க்கெட் பேஸ் பண்ணி தான் இருக்குது. விலைவாசிகளும் ஏறும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அதே மாதிரி ஒரு அதிபருக்கு பிரச்சனை வரும்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ட்ரம்ப்பு கூட அவரை அட்டாக் பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் நடந்ததுன்னு சொல்லி ஒரு ஷாக்கிங் வீடியோலாம் வந்து ஒரு எஸ்கேப் ஆகிட்டார், தப்பிச்சிருக்காரு. இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க. சரி, இப்போ ஆன்மீக ரீதியாக மக்கள் தொடர்ந்து நிறைய கேள்விகள் கேட்குறேன். இப்போ கோவிலில் இப்போ சில கோவில்களில் 6 கால பூஜைகள்லாம் பண்ணுறாங்க சார். அது வந்து எவ்வளோ மகத்துவமானது? பழனி முருகர், வடபழனி, திருச்செந்தூர் இதெல்லாம் நிறைய வருது. ஸோ முருகருக்கு தான் அந்த 6 கால பூஜை. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு நாட்டுக்கு நல்ல வழி கிடைக்கணும்னா முருகரோட வழி தான். ஓகே. இப்போ அதே மாதிரி இந்த கோவில் 6 கால நடக்கிற பூஜைகள் நடக்கிற கோவிலில் வந்து எப்படி அதனுடைய பவர் எப்படி இருக்கும் சார்? நார்மலாக இருக்கக்கூடிய கோவிலில் ஒரு அபிஷேகம் 2 அந்த மாதிரி தான் இருக்கும். ஒன்றுக்கு காலையில் பண்ணுவாங்க, இல்லை சாயந்தரம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடங்களுடைய அந்த வைப்ரேஷன் எப்படி இருக்கும் சார்? 6 கால பூஜைன்னா நினைக்கிறது நடக்கும். சக்தி ஒன்றும் உயர்ந்தினே போகும். நமக்கு எல்லாத்தையும் பாலிக்கும், நிறைய வழிகள் கிடைக்கும். இப்போ அதே மாதிரி பெருந்தெய்வங்களில் வேண்டிட்டு இருந்தாங்க, மகாவிஷ்ணு, அதுக்கப்புறம் வந்து பெருமாள் வேண்டுவாங்க, சிவன், இந்த மாதிரி ஒரு இதுவை நோக்கி சித்தர்கள் நோக்கி போயிருந்தாங்க சார் மக்கள். இப்போ கொஞ்சம் மாறி இப்போ என்ன பண்ண குலதெய்வங்களை நோக்கி போகிறாங்க. கருப்பண்ணசாமி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. இது எந்த அளவுக்கு வரவேற்க? கருப்பண்ணசாமி போகிறது, இது சுடல் மாட சாமி போகிறது, அதே மாதிரி வந்து நிறைய தெய்வங்கள் இருக்குது. அதில் பேச்சியம்மன், பெரியாச்சி இதெல்லாம் பார்க்கறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் நல்லது தான். அது போகிறதுனால தான் கரெக்டாக அங்கே உத்தமமாக இருக்கணும். அதுதான் உண்மை. அது வந்து பண்ணுறது கரெக்டாக. ஸோ அதனால் வந்து குலதெய்வம் வழிபாடுன்ற போது அதோட தாற்பயத்தை கரெக்டாக பண்ணணும். தாற்பயம் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து காலையில் வணங்குறது, ஏர்லி மார்னிங் பிரம்ம முகூர்த்தத்தில் வணங்குறது நல்லதா? அப்புறம் வந்து காலையில் வந்து எந்த டைமில் பண்ணால் ரொம்ப நல்லது, ஈவினிங்கில் பண்ணுறது என்ன அப்படின்னு? காலையில் பிரம்ம முகூர்த்தம். பிரம்ம முகூர்த்தன்றது 5:32 தான். அதில் தான் நீங்கள் கேட்டால் அதுதான் 4:30 மணிக்கு உட்கார சொல்கிறாங்க. 6 மணி வரைக்கும் உட்காந்திங்கன்னா வழி வரும். வீட்டில் நல்லா பூஜைகள் பண்ணி தெய்வ வழியெலாம் பண்ணிங்கன்னா தெய்வ பலமே கிடைக்கும். இப்போ சில பேர் வந்து இந்த 11 மணிலேருந்து 12 மணி இந்த உச்சிக்கால டைம்ன்றாங்க. அந்த டைம் எப்படி இருக்கும்? இறைவன் உக்கர நிலையில் இருப்பான். அதுவும் வேண்டலாம். அந்த டைமில் அஷ்டமியில் பைரவரை வேண்டது, அந்த டைமில் பைரவரை வேண்டது. அதே நேரத்தில் உங்களுக்கு வீரபத்திரரை இந்த குலதெய்வ வழிபாடு வந்து ரொம்ப முக்கியம். நிறைய பேர் போகிறாங்க இந்த மாதிரி வணங்குறது. இந்த மதியத்தில் கும்புறது ரொம்ப நல்லதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது வந்து பைரவருக்கு இந்த மாதிரி சொன்னீங்க. அதே மாதிரி இரவு நேரங்கள், அதாவது ஈவினிங் டைம்ஸ் ஒரு 6 to 7, 8 அந்த டைமில் வந்து யோக பயிற்சியாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு தியான பயிற்சியாக இருக்கட்டும், ஒரு இறை வழிபாடை எந்த மாதிரி விஷயங்கள் பண்ணால் ரொம்ப வந்து ரொம்ப ஆத்மாத்மா இருக்கும் சார் மக்களுக்கு? விடிய காலையோட சாயந்தரத்துலேயும் பண்ணலாம். சாயந்தரம் 6லேருந்து 7:30,
7:30லேருந்து 8:30 மணி வரைக்கும் கூட பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. பண்ண தெய்வ பலங்கள் கூட, தியான வழிமுறைகள் பண்ண தெய்வ பலங்கள் கூட, எந்த தெய்வத்தை வணங்குறோம் அது வரும். அதுக்கான ரூபங்கள், அதுக்கான மன வழி வலிமை பெற்று அதையே செயல் பண்ணக்கூடிய அளவும் வரும். வரும். இப்போ நிறைய பேர் வந்து இந்த குண்டலினி சக்தியாக இருக்கட்டும், அப்புறம் வாசி யோகம், அதுக்கப்புறம் இந்த 7 சக்கராவை ஆக்டிவேட், இப்போ ஒவ்வொரு சக்கராவுக்கும் வந்து நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய வியாதிகளை வந்து கிளியர் பண்ண முடியுன்றாங்க சார். அது எந்த அளவுக்கு கண்டிப்பாக ஆதார சக்கரங்கள், ஆதார சக்கரங்கள் ஏன் சொல்ல ஒவ்வொரு வியாதிக்கும் வரும். அதோட பிளட் சம்மந்தப்பட்டது, வயிறு சம்மந்தப்பட்டது, தலை சம்மந்தப்பட்டது, உங்களுக்கு அந்த ஹார்ட் சம்மந்தப்பட்டதெல்லாம் க்யூர் ஆகுதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் கரெக்டான தியான வழிமுறையானது செட்டி ஆகணும், அப்போ தான் நடக்கும். இப்போ தியானத்தில் வந்து அமைதியாக இருக்கிறது தியானமா, இல்லை வந்து ஏதாவது மந்திரங்களை வச்சு பேசுறது? மந்திரம் இருக்கணும். மந்திரம், தியானம், வழிமுறைகள், மனசுக்குள்ளேயே மந்திரங்கள் ஜபிக்கிறது, இதெல்லாம் இருக்கணும். இருந்தால்தான் சித்தி ஆகும். அது சித்தி ஆக சொல்லிட்டா இறை வழியில் நமக்கு கிடைக்கும். இருக்கக்கூடிய காஸ்மிக் எனர்ஜியில் இந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளும் கற்றுக்கலாம். ஏன்னா இன்றைக்கி இருக்க கால சூழலில் நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காங்க சார். ஸோ தியான பயிற்சின்றது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இந்த மந்திரங்கள் சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு பெரிய ஒரு விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள், இப்போ ஓம் நமச்சிவாய சொல்லியிருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து ஓம் சரவணபவா. ஓகே சார், நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஸோ ஆன்மீகம் வந்து தனியாகவே சொல்கிறேன்னு சொல்லிட்டீங்க நீங்கள். ஸோ அதனால் வந்து தனியாக ஆன்மீக கேள்வின்னு சொல்லிவிட்டு நான் வருகிற வாரம் வருகிற வாரத்துக்குள்ளே நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த வாரம் நாத்தியமே எல்லாத்தையும் சொல்கிறேன். கண்டிப்பாக மக்களுக்கு நிறைய விஷயம் ஆன்மீகம் சம்மந்தமான சரியும் சொல்லுங்கள். சரி சார், மீண்டும் ஒரு நல்ல சந்திப்பு சார். வணக்கம். மற்ற பின்னணிகளும் கொரோனா கொரியர்களும் இன்னும் நிறைய கழிச்சு சொல்லுவார். வணக்கம்.